13th மார்ச் ஃப்ரைடே. தாழ்மையில் நடத்தல். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மீகா 6:8. நாம கிறிஸ்தவ வாழ்க்கைய நம்ம கிட்ட பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தாழ்மை ரொம்ப முக்கியமானது. நம்ம தாழ்மையா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம உண்மையா இருக்கணும்ன்ற எண்ணமும், நம்ம தேவனிடத்துல கிருபை பெற்றவங்களாகவும் மற்றவங்களுக்கு சேவை செய்யற மனசு உள்ளவங்களாகவும் நம்ம இருப்போம். நம்ம தேவன் இதை தான் நம்ம எதிர்க்கிறாரு. நம்ம பிள்ளை தாழ்மையா இருக்கணும், நம்ம பிள்ளைகிட்ட பெருமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அப்படி நம்ம தாழ்மையோடு நம்ம இருக்கும் பொழுது நம்ம கிறிஸ்துவனோட குணத்தை நம்ம பிரதிபலிக்க முடியும். அதனால நாம இனிவரும் காலங்கள்ல பிறருக்கு தாழ்மையோடு இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஜெபம். தாழ்மையின் தேவனே, இனிமேல் நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்மையாகவும் இரக்கத்துடனும் நடந்து கொள்ள கிருபை தாரும். Have a fantastic Friday. Thank you.